ஹாய், இன்றைக்கி நம்ம அத்திக்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். அத்திக்காயை நான் நல்லா இதே போல் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போல் நல்லா இடித்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கூடவே 100 கிராம் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துப்போம் ஒன் பை ஒன்றா. இப்போ அத்திக்காயை அதில் நம்ம போட்டுட்டோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, ஒரே ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் நம்ம. இப்போ ஒரு 3 விசில் வந்தோடனே பார்ப்போம். பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்தாச்சு அத்திக்காய் கூட்டை. இப்போ தாளிச்சிடுவோம். நான் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டு போகிறேன். அவ்வளோதாங்க, அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு.